சூதாடி. இதன் ஆசிரியர் ஃபியோதர் தஸ்காவஸ்கி. அத்தியாயம் 10. ஆரோக்கிய இடங்களிலும் ஏன் ஐரோப்பா எங்கேனுமே ஹோட்டல் நிர்வாகிகளும் தலைமை சேவர்களும் ஹோட்டலுக்கு அவர்களை பற்றிய தமது சொந்த மதிப்பீட்டுக்கு ஏற்பவே அறைகள் ஒதுக்கிறார்களே அன்றி அவ்வளவாய் அவர்களுடைய தேவைகளுக்கும் விருப்பங்களுக்கும் ஏற்ப அல்ல. வருவோரை மதிப்பீடு செய்வதில் ஹோட்டல் நிர்வாகிகளும் தலைமை சேவகர்களும் தவறிழைக்க காண்பது அரிது. இதை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் எதனாலோ தெரியவில்லை, பாட்டிக்கு அவர்கள் மிகவும் தடபுடலான முதல் தர அறை தொகுதியை ஒதுக்கி தந்தனர். பாட்டியை மதிப்பீடு செய்வதில் அவர்கள் மிதமிஞ்சி விட்டதாகவே தோன்றியது. ஏராளமான ஆடம்பர சாமான்களுடனும் அமைந்த பிரமாதமான 4 அறைகள், குளியலறை, பணியாட்களுக்கான தனி இடம், பாட்டியின் சேடிக்கு தனியே ஒரு அறை, இப்படியாக பல சிறப்புகளையும் கொண்ட மிக சிறந்த அறை தொகுப்பாய் இருந்தது அது. ஒரு வாரத்துக்கு முன்பு இந்த அறைகளில் ஒரு பெரும் கோமகள் தங்கியிருந்தது உண்மையே. கட்டணத்தை உயர்த்துவதற்காக புதிதாய் வந்தவர்களுக்கு இவ்விவரம் தவறாமல் தெரிவிக்கப்பட்டது. இந்த அறைகளினுள் பாட்டி தூக்கிச் செல்லப்பட்டார். இல்லை, அவர் அமர்ந்திருந்த சக்கர நாற்காலி தள்ளி செல்லப்பட்டது. கூர்மையான விமர்சன கண் கொண்டு யாவற்றையும் உற்று நோக்கிச் சென்று மேற்பார்வையிட்டார் பாட்டி. வழுக்கை விழத் தொடங்கிவிட்ட வயதான தலைமை சேவகர் பாட்டியினுடைய இந்த துவக்க பரிசோதனையின் போது பணிவுடன் அவருடைய நாற்காலிக்கு பக்கத்தில் நடந்து வந்தார். பாட்டியை யாரென்று நினைத்தார்களோ தெரியாது. ஆனால் மிக பெரிய முக்கியஸ்தராகவும் இன்னும் குறிப்பாய் மிக பெரிய செல்வந்தராகவும் அவர்கள் அவரை கருதினார் என்பது தெரிந்தது. பாட்டிக்கு கோமகள் பட்டம் இருக்கவில்லை என்ற போதிலும் ஹோட்டல் பதிவேட்டில் அவரை ஜெனரல் மனைவியான கோமகள் தரசேவிச்சிவா என்பதாகவே குறித்து கொண்டனர். சொந்த சிப்பந்திகளை அழைத்து கொண்டு தனி ரயில் பெட்டியில் பயணம் செய்தார். ஏராளமான பைகளும் பெட்டிகளும் எடுத்து வந்திருந்தார் என்பதுதான் பாட்டிக்கு இப்படி அவர்கள் ஒரு பட்டத்தை சூட்ட காரணமாய் இருந்திருக்க வேண்டும். அவர் அமர்ந்திருந்த பெரிய சக்கர நாற்காலியும் கடுமையாய் ஒலித்த அவருடைய பலத்த குரலும் எதிர்ப்புக்கு சிறிதும் இடம் தராதவாறு தோன்றும்படி நடந்து கொண்டார். கொஞ்சமும் தயங்காது அவர் கேட்டுக்கொண்டிருந்த விசித்திரமான கேள்விகளும், சுருக்கமாய் சொன்னால் அவருடைய தோற்றமும் நடத்தையும், கோணாமல் குனியாமல் நேராய் நிமிர்ந்து உட்கார்ந்திருந்த முறையும் அதிகார தோரணையும் கண்டிப்பும் அவர்பால் எல்லோருக்கும் ஏற்பட்ட திகைப்பை மேலும் அதிகரிக்க செய்தன. அறைகளை சுற்றி பார்த்து கொண்டு பவனி வந்த போது இடையில் திடுமென தமது நாற்காலியை நிறுத்தும்படி உத்தரவிட்டு அறையில் இருந்தவற்றில் ஏதாவது ஒன்றை சுட்டி காட்டுவார். ஏற்கனவே ஓரளவு கலக்கமுற்ற நிலையில் பணிவோடும் சிரித்த முகத்தோடும் கூட வந்து கொண்டிருந்த தலைமை சேவகரை பார்த்து மிகவும் சங்கடமான கேள்விகளை கேட்பார். பாட்டி இந்த கேள்விகளை பிரெஞ்சு மொழியில்தான் கேட்டார். ஆனால் அவருடைய பிரெஞ்சு அப்படியே மோசமாய் இருந்ததால் நான் மொழிபெயர்ப்பாளனாக செயல்பட வேண்டியிருந்தது. தலைமை சேவகரின் பதில்களில் பெரும்பாலானவை பாட்டிக்கு திருப்தியளிக்கவில்லை. அவர் கடிந்து கொண்டார். பாட்டியின் கேள்விகள் பலவும் எங்களுடைய உடனடியான காரியத்துடன் எவ்வகையிலும் சம்பந்தப்பட்டவை அல்ல. உதாரணமாய், ஒரு படத்தின் முன்னால் வந்ததும் நாற்காலியை நிறுத்த சொன்னார் பாட்டி. புராண கதை பற்றிய பெயர் பெற்ற ஒரு ஓவியத்தின் மட்டரகமான பிரதி அந்த படம். யாருடைய உருவப்படம் இது? யாராவது ஒரு கோமகளுடையதாகவே இருக்கும் என்று பதிலளித்தார் தலைமை சேவகர். இன்னாருடைய உருவப்படம் என்று உனக்கு தெரியாதா என்ன? இங்கே வசித்து வருகிறாய், தெரியாது என்கிறாயே. இந்த படம் ஏன் இங்கு இருக்கிறது? ஏன் இவள் கடைக்கண்களால் பார்க்கிறாள்? இந்த கேள்விகளுக்கு தலைமை சேவகர் ஒழுங்காய் பதிலளிக்க முடியாமல் திண்டாடினார். மரமண்டையாய் இருக்கிறானே என்று ருஷ்யனில் கடிந்து கொண்டார் பாட்டி.
நாற்காலியை மேலும் தள்ளிச் சென்றார்கள். கக்சனி பதுமை ஒன்றின் முன் சென்றதும் திரும்பவும் இதே கதைதான். நெடுநேரம் அதை உற்று பார்த்த பாட்டி என்ன காரணமோ தெரியவில்லை, அதை அங்கிருந்து அகற்றிவிடும்படி கூறினார். முடிவில் படுக்கை அறையில் விரிக்கப்பட்டிருந்த கம்பளங்களின் விலை என்ன, எங்கே தயாரிக்கப்பட்டவை என்று தலைமை சேவகரை கேட்டார். தலைமை சேவகர் விசாரித்து சொல்வதாய் வாக்களித்தார். உதவாக்கரை ஆட்கள் என்று அழுத்துக்கொண்டு பிறகு படுக்கையை பரிசீலிக்க முற்பட்டார் பாட்டி. மேற்கவிகை கண்ணை பறிக்கும்படி இருக்கிறதே, திரையை விளக்குங்கள். திரையை இழுத்து விளக்கினர். இன்னும் பூராவும் விளக்குங்கள். தலையணைகள் எடுங்கள், உரைகளை கழற்றுங்கள், மெத்தையை மேலே தூக்குங்கள். யாவும் எடுத்து புரட்டி போடப்பட்டன. மெத்தையை உன்னிப்பாய் பரிசீலித்தார் பாட்டி. ரொம்ப சந்தோஷம், மூட்டை பூச்சிகள் இல்லை. எல்லா விரிப்புகளையும் நீக்கிவிட்டு என்னுடைய விரிப்புகளை விரியுங்கள். என்னுடைய தலையணைகளை கொண்டு வந்து போடுங்கள். எல்லாம் பிரமாதமாய் இருக்கிறது. என்னை போன்ற ஒரு கிழவிக்கு இவ்வளவு ஆடம்பரமான அறைகள் எதற்கு? இவ்வளவு பெரிய இடத்தில் தனியே இருக்க எனக்கு வேதனையாக இருக்கும். அலெக்சை இவனாவிச், குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த பின் நீ அடிக்கடி இங்கு வந்து என்னை பார்க்க வேண்டும். நேற்று முதலாய் நான் ஜெனரலிடம் வேலை செய்யவில்லை. ஹோட்டலில் என் சொந்த செலவில் இருந்து வருகிறேன் என்று நான் பதிலளித்தேன். ஏன் அப்படி? என்ன ஆயிற்று? பிரபல ஜெர்மன் கோமகன் ஒருவர் அவருடைய மனைவியான கோமகளுடன் சில நாட்களுக்கு முன் பெர்லினில் இருந்து இங்கு வந்தார். நேற்று நான் உலாவச் சென்றிருந்த போது ஜெர்மனில் அவர்களுடன் பேச நேர்ந்தது. ஆனால் என்னுடைய உச்சரிப்பு பெர்லின் முறையில் இல்லை. சரி, அதற்கென்னவா? அவர் அதை துடுக்குத்தனம் என கருதி ஜெனரலிடம் புகார் செய்தார். நேற்று ஜெனரல் என்னை வேலையிலிருந்து விலக்கிவிட்டார். ஏன் அந்த கோமகனுடன் மரியாதை குறைவாய் நடந்து கொண்டாய்? அப்படியே நடந்து கொண்டு விட்டாலும் ஒன்றும் கெட்டுவிடாதே. இல்லை, கோமகன்தான் என்னை பார்த்து கைத்தடியை ஆட்டி மிரட்டினார். பாட்டி உடனே ஜெனரலை பார்த்து இறைந்தார். உன்னுடைய ஆசிரியர் ஒருத்தரை கேவலப்படுத்துவதை நீ பார்த்து கொண்டு சும்மாவா இருந்தாய்? சப்பானி, ஆசிரியரை வேலையிலிருந்து வேற அகற்றி இருக்கிறாய். புத்தி வேண்டாம், எல்லாம் அசடுகள். மாமி, வீணில் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று பெரிய மனித பாணியில் பதிலளித்தார் ஜெனரல். என்னுடைய விவகாரங்களை நானே பார்த்துக் கொள்வேன். அலெக்சை இவனாவிச் நடந்ததை நடந்தபடி சொல்லவில்லை. நீ அதை சகித்து கொண்டு சும்மாவே இருந்து விட்டாயா என்று என்னை கேட்டார் பாட்டி. சமாதானம் செய்யும்படி கோரி கோமகனை சண்டைக்கு அழைக்க விரும்பினேன் என்று நான் பணிவுமிக்க இதமான குரலில் சொன்னேன். ஆனால் ஜெனரல் அதெல்லாம் செய்யக்கூடாது என்று தடுத்து விட்டார். நீ ஏன் தடுத்தாய் என்று பாட்டி மீண்டும் ஜெனரலை பார்த்து கேட்டார். நீ போகலாம் என்று திடுமென தலைமை சேவகர் பக்கம் திரும்பி அவரிடம் சொன்னார். கூப்பிடும்போது வரலாம், வாயை பிளந்து கொண்டு இங்கே நிற்க வேண்டியதில்லை. அந்த நுரேன்பெர்க் முக விலாசத்தை என்னால் சகிக்க முடியவில்லை. பாட்டியின் பாராட்டை புரிந்து கொள்ளாமலே தலைமை சேவகர் குனிந்து வணங்கிவிட்டு வெளியே சென்றார். மாமி, இம்மாதிரியான சவால் சண்டையை நாம் அனுமதிக்கலாமா என்று முகத்தை சுளித்து கொண்டு ஜெனரல் பதிலளித்தார். ஏன் கூடாது? ஆடவர்கள் எல்லோரும் சண்டை சேவல்கள் தானே. அவர்கள் சண்டை போட்டிருந்தால் என்னவாம்? நீங்கள் எல்லோரும் சப்பானிகள். நான் அப்படித்தான் சொல்வேன். சொந்த நாட்டவரை ஆதரித்து நிற்க திராணி இல்லாதவர்கள் நீங்கள். சரி, என்னை தூக்குங்கள். பத்தாபிச், எப்பொழுதும் தயாராய் 2 போர்ட்டர்கள் இருக்கும்படி ஏற்பாடு செய்து கொள். வண்டி சத்தம் எவ்வளவு என்று பேசி முடிவு செய்து வைத்துக்கொள். 2 பேர் போதும். படிகளில்தான் அவர்கள் என்னை தூக்க வேண்டும். தட்டை பரப்புகளிலும் தெருக்களிலும் நாற்காலியை அவர்கள் தள்ளிக்கொண்டு செல்லலாம். அவர்களிடம் இதை சொல்லிவை. முன்கூட்டியே வண்டி சத்தம் கொடுத்துவிடு. அப்பொழுது அவர்கள் மேலும் மரியாதையாய் நடந்து கொள்வார்கள். எந்நேரமும் நீ என் பக்கத்தில் இருக்க வேண்டும். அலெக்சை இவனாவிச், நாம் வெளியே போய் வரும்போது உன்னுடைய அந்த கோமகனை எனக்கு காட்டு. அந்த அதிசய கோமகனை நான் கொஞ்சம் பார்த்து வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். ரூலெட் ஆடப்படும் இடம் எங்கே இருக்கிறது? ரூலெட் மேஜைகள்
எல்லாம் காசினோவில் இருக்கின்றன என்று நான் விளக்கி சொன்னேன். உடனே வரிசையாய் பல கேள்விகளை கேட்டார் பாட்டி. அங்கே எத்தனை மேசைகள் இருக்கும்? அதிகம் பேர் அவற்றில் ஆடுவார்களா? நாள் முழுதுமா ஆடுகிறார்கள்? எல்லாம் எப்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? அங்கே போய் நேரில் யாவற்றையும் பார்ப்பதுதான் நல்லது. ஏனென்றால் இவற்றை வாயால் விவரித்து சொல்வது கடினம் என்று நான் முடிவில் கூறினேன். அப்ப சரி, நேரே என்னை அங்கே அழைத்துச் செல். அலெக்சா இவனோவிச், நீ முன்னால் போ. என்ன மாமி, ரயில் பயணத்துக்கு பிற்பாடு ஓய்வு எடுத்துக் கொள்ளாமலே வெளியே கிளம்புகிறீர்கள்? ஏன் இந்த அவசரம் என்று பரிவுடன் கேட்டார் ஜெனரல். அவர் சங்கடப்படுவது போல் காணப்பட்டார். எல்லோருமே கலக்கமுற்றவர்களாய் ஒருவரை ஒருவர் ஜாடையாய் பார்த்து கொண்டனர். பாட்டியுடன் ஒரே ஆட்ட மேஜைகளுக்கு செல்வது அவர்களுக்கு இக்கட்டாகவே இருந்தது. கொஞ்சம் வெட்கமா கூட இருந்தது. காசினோவில் எல்லோருக்கும் எதிரே பாட்டி தொடர்ந்து இதே போல விசித்திர முறையில்தான் நடந்து கொள்வார். மிகவும் சங்கடமாகவே இருக்கும் என்று பயந்தனர். ஆயினும் பாட்டியுடன் கூட வருவதாய் தாமாகவே முன்வந்து ஒத்துக்கொண்டவர்கள் அவர்கள். எதற்காக நான் ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும்? எனக்கு ஒன்றும் களைப்பா இல்லை. 5 நாட்களாய் ரயில் பெட்டினுள் உட்கார்ந்தே இருந்தேன். ஊற்றுகள், தாது நீர் முதலியனவற்றை பிற்பாடு போய் பார்க்கலாம். பிறகு அந்த பிராஸ்கோவியா, அதை என்னவென்று சொன்னாய்? முக்காடோ வேறு என்னமோ சொன்னாயே? கூர்முனை. சரி, கூர்முனை. இங்கே பார்க்க வேண்டியது வேறு என்ன? மிக பலவும் இருக்கின்றன என்று தயங்கும் குரலில் சொன்னார் பலீனா. பார்த்தாயா? உனக்கே சரியா தெரியவில்லை. மார்ஃபா, நீயும் என்னுடன் வா என்று தமது சேடியுடன் கூறினார் பாட்டி. அவள் எதற்காக மாமி என்று குறுக்கிட்டார் ஜெனரல். அவள் வேண்டாம், எல்லை மீறி செல்வதாகிவிடும். பத்தாபீச்சை கூட காசினோவுக்குள் அனுமதிப்பார்களோ என்னவோ. நீ சும்மா இரு. வேலைக்காரி என்பதால் அழைத்து செல்லாமல் இங்கேயே விட்டுவிட்டு போவார்களா? அவளும் மனித பிறவிதான். 1 வாரமாய் ரயிலில் அடைப்பட்டு கிடந்தோம். வெளியே போய் சுற்றி பார்க்க அவளுக்கும் தான் ஆசையாக இருக்கும். என்னுடன் போகாமல் வேறு யாருடன் போவாள்? தனியே வெளியே தலை காட்ட அவளுக்கு பயமாக இருக்கும். மாமி, இதை கேளுங்கள். ஏன், என்னுடன் வெளியே செல்ல வெட்கமாக இருக்கிறதா உனக்கு? அப்படின்னா இங்கேயே இரு. யாரும் உன்னை வரச் சொல்லி கூப்பிடவில்லை. பெரிய ஜெனரல் இவர். அன்று என் கணவரும் ஒரு ஜெனரல் தான். ஆமாம். எதற்காக நீங்கள் எல்லோரும் கூட்டமாய் என் பின்னால் வர வேண்டும்? அலெக்சா இவானோவிச்சை அழைத்து சென்று நான் யாவற்றையும் பார்த்துவிட்டு வருகிறேன். ஆனால் எல்லோரும் பாட்டியுடன் போய் வர வேண்டும் என்று தேக்ரியே தீர்மானமாய் கூறினார். பாட்டியுடன் சென்று அவருக்கு உதவ எல்லோரும் தயாராய் இருப்பதாகவும் இது இனிமையான ஒரு கடமை என்றும் தேனொழுக பேசினர். எல்லோரும் புறப்பட்டோம். பச்சை குழந்தை மாதிரி இருப்பவரை தனியே விட்டால் மடத்தனமாய் ஏதாவது செய்து விடுவார் என்று தனியே ஜெனரலிடம் பிரெஞ்சில் சொன்னார் தேக்ரியே. அவர் மேலும் கூறியது என் காதில் விழவில்லை. ஆனால் அவரிடம் ஏதோ திட்டம் இருந்ததாகவும் அவருடைய நம்பிக்கைகளுக்கு கூட ஓரளவு புத்துயிர் பெற்றுவிட்டதாகவும் எனக்கு தோன்றிற்று. காசினோ சுமார் 1/2 மைல் தொலைவில் இருந்தது. செஸ்னட் சாலையில் நடந்து காசினோவுக்கு எதிரே இருந்த சதுக்கத்தின் வழியே நாங்கள் போக வேண்டியிருந்தது. ஜெனரல் ஓரளவு மனதை தேற்றிக்கொண்டு அமைதி அடையலானார். ஏனெனில் எங்களுடைய ஊர்வலம் வினோதமானதுதான் என்றாலும் அது ஆடம்பரமாகவும் மரியாதைக்குரியதாகவுமே இருந்தது. உடல் நலமின்றி பலவீனமாய் இருக்கும் ஒருவர், நடக்க முடியாத நிலையில் இருக்கும் ஒருவர் தாதுநீர் சிகிச்சை பெறுவதற்காக வந்திருந்ததில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லையே. ஆனால் காசினோவுக்கு போவது குறித்து ஜெனரலுக்கு அச்சமாகவே இருந்தது. இயலாத நிலையில் இருப்பவர், நடக்க முடியாதவர், இன்னும் முக்கியமாய் வயோதிக அன்னையான ஒருவர் ரூலெட் ஆட்டக்கூடத்துக்கு ஏன் போக வேண்டும்? தள்ளி செல்லப்பட்ட நாற்காலியின் இரு மருங்கிலும் பலினாவும் மத்மாசேல் பிளான்ஷும் நடந்தனர். மத்மாசேல் பிளான்ஷ் புன்னகை புரிந்தாள். களிப்பூட்டும் இனிய முறையில் நடந்து கொண்டாள். மிகவும் மரியாதையாய் இடையிடையே பாட்டியுடன் வேடிக்கையாய் பேசினாள். இவ்விதம் விரைவில் அவள் பாட்டியின் பாராட்டையும் கூட பெறலானாள். ஆனால் இன்னொரு பக்கத்தில் வந்து கொண்டிருந்த பலினா
சராமாரியாய் பாட்டி கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டியிருந்தது. இப்பொழுது போனாரே, யார் அவர்? கோச்சிலே போகிற அந்த சீமாட்டி யார்? இந்த ஊர் பெரியதுதானா? பூங்கா பெரியதா? என்ன மரங்கள் அவை? அந்த மலையின் பெயர் என்ன? அங்கே கழுகுகள் உண்டா? அந்த கூரை அப்படி விசித்திரமாய் இருக்கிறதே, என்ன கட்டிடம் அது? மிஸ்டர் அஸ்லே என் அருகே வந்து இன்று காலையின் விளைவாய் பலவும் நடைபெறுமென என் காதுக்குள் கூறினார். நாற்காலிக்கு பின்னால் பத்தாபிச்சும் மார்ஃபாவும் நடந்து வந்தனர். பத்தாபிச் தனது நீல் கோட்டுடனும் வெள்ளை கழுத்து குட்டையுடனும் இப்பொழுது குல்லாய் ஒன்றும் போட்டிருந்தான். செந்நிற கன்னங்களை உடையவளாயினும் தலை நரைக்க தொடங்கிவிட்ட 40 வயது கன்னியான மார்ஃபா பருத்தி ஆடை அணிந்து தலையில் குல்லாவும் கால்களில் கிரீச்சிடும் பூட்ஸும் போட்டிருந்தார். பாட்டி அடிக்கடி பின்பக்கம் திரும்பி இவர்களுடன் பேசினார். தேக்ரியேயும் ஜெனரலும் சற்று பின்தங்கி தம்மிடையே காரசாரமாய் விவாதித்தவாறு நடந்து வந்தனர். ஜெனரல் சோர்ந்து போயிருந்தார். ஆனால் தேக்ரியே உறுதி துணிக்கும் குரலில் பேசினார். ஜெனரலுக்கு அவர் நம்பிக்கை அளித்து ஏதோ ஆலோசனை கூறிக்கொண்டிருந்தார் என்பது தெரிந்தது. சிறிது நேரத்துக்கு முன்புதான் பாட்டி உனக்கு நான் பணம் தரப்போவதில்லை என்று அந்த பயங்கரமான வாக்கியத்தை கூறியிருந்தார். இந்த அறிவிப்பை தேக்ரியே நம்ப முடியாத ஒன்றாய் கருதினார். ஆனால் ஜெனரலுக்கு தமது மாமியை நன்றாக தெரியும். தேக்ரியையும் மத்மாசேல் பிளான்ஷும் ஒருவரை ஒருவர் பார்த்து கண் சிமிட்டிக் கொள்வதை நான் கவனித்தேன். அந்த ருஷ்ய குட்டி கோமகனையும் ஜெர்மன் கல்விமானையும் சாலையின் எதிர்முனையில் கண்டேன். எங்களுக்கு எதிர் திசையில் நடக்க முற்பட்டனர். வெகு ஆடம்பரமாய் நாங்கள் காசினோவை வந்தடைந்தோம். வாயில் காவலனும் பணியாட்களும் ஹோட்டல் ஆட்கள் நடந்து கொண்டது போலவே மிகவும் மரியாதையுடன் நடந்து கொண்டனர். ஆயினும் ஏதோ அதிசயத்தை காண்பது போலதான் எங்களை அவர்கள் உற்று நோக்கினர். பாட்டி எல்லா கூடங்களினுள்ளும் தமது நாற்காலியை தள்ளி செல்லும்படி கூறி யாவற்றையும் பார்வையிட்டார். சிலவற்றை போற்றி புகழ்ந்தார். ஏனைய பலவற்றை அதிக நாட்டமின்றி பார்த்து சென்றார். ஆனால் யாவும் குறித்த கேள்விகள் கேட்க தவறவில்லை. முடிவில் நாங்கள் ஆட்டக்கூடங்களுக்கு வந்தோம். மூடிய கதவுகளின் முன்னால் காவல் புரிந்து நின்ற ஏவலால் துணுக்குற்று பிரமித்து போய் கதவுகளை உடனே விரிய திறந்தான். ரூலட் ஆட்டக்கூட்டத்தினுள் பாட்டி வந்து சேர்ந்த காட்சி அங்கு கூடியிருந்தோருடைய பரபரப்பை ஏற்படுத்திற்று. ரூலட் மேஜையை சுற்றிலும் கூட்டத்தின் எதிர்முனையில் சிவப்பு கருப்பு சீட்டாட்ட மேஜை இருந்த இடத்திலும் 150 அல்லது 200 ஆட்டக்காரர்கள் வரை பல வரிசைகளாய் கூடி நின்றிருந்தனர். இடித்து மோதிக்கொண்டு நேரே ஆட்ட மேஜையை போய் சேர்ந்தவர்கள் தாம் பிடித்து கொண்ட இடத்தை விட்டு கொடுக்காமல் நிலையாய் அங்கே நின்றனர். தமது பணயங்களை எல்லாம் இழக்கும் வரை அவர்கள் அங்கே நிற்க முடியும். ஆடாமல் அந்த இடத்தில் வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்க யாரும் அனுமதிக்கப்படவில்லை. மேஜையை சுற்றிலும் நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன. ஆனால் மிக சிலரே இவற்றில் அமர்ந்திருந்தனர். முக்கியமாக கூட்டம் அதிகமாய் இருந்தபோது மிக பெரும் பகுதியோர் நின்று கொண்டுதான் ஆடினர். ஏனெனில் நெருக்கிக் கொண்டு நிற்கையில் மேலும் அதிகமானோர் மேஜை முன்னால் இடம்பெற முடிந்தது என்பதுடன் எளிதில் பணயம் வைப்பதற்கும் வசதியாக இருந்தது. 2வது 3வது வரிசைகளில் நின்றவர்கள் முதல் வரிசையில் இடம் பிடித்துக் கொள்வதற்காக முதல் வரிசைக்காரர்களை இடித்துக்கொண்டு ஆவலுடன் காத்திருந்தனர். பொறுத்திருக்க முடியாதவர்கள் சிலர் முதல் வரிசைக்காரர்களுக்கு இடையே கையை நுழைத்து தமது பணயங்களை வைக்க முற்பட்டனர். 3வது வரிசையில் நின்றோரும் கூட சில சமயம் இப்படி செய்து வந்தனர். இதனால் மேஜையில் வைக்கப்பட்ட பணயங்கள் யாருடையவை என்று ஒவ்வொருக்கும் 10 நிமிடத்துக்கு ஏன் 5 நிமிடத்துக்கும் கூட சச்சரவு எழுந்துவிடும். ஆனால் காசினோ போலீசார் மிகவும் திறம்பட வேலை செய்து வந்தனர். ஆட்டக்கூட்டத்தில் கூட்டம் கூடுவதை தடுப்பதற்கில்லை. உண்மையில் நெரிசலான கூட்டம் விரும்பத்தக்கதே ஆகும். ஏனெனில் இது லாபகரமாய் இருந்தது.
மேசையை சுற்றிலும் அமர்ந்திருந்த 8 ஆட்ட நிர்வாகிகளும் கண்ணும் கருத்துமாய் பணயங்களை கவனித்து வந்தனர். வெற்றியாளர்களுக்கு அவர்கள்தான் பணத்தை பட்டுவடா செய்தார்கள். சர்ச்சைகள் இருந்தபோது அவர்கள்தான் தீர்த்து வைத்தனர். சச்சரவு மிகவும் கடுமையாகிவிடும் சந்தர்ப்பங்களில் போலீசார் அழைக்கப்பட்டனர். பிறகு 1 நிமிடத்தில் விவகாரம் முடிவுற்றுவிடும். போலீசார் சாதாரண உடைகளில் கூட்டத்தினரிடையே கலந்து கொண்டு அடையாளம் தெரியாதபடி அங்குமிங்கும் நின்றிருந்தனர். திருடர்களையும் களவாடிகளையும் கையும் மெய்யுமாக பிடிப்பதற்காக விழிப்புடன் பார்த்து கொண்டிருந்தனர். திருடர்களும் களவாடிகளும் ரூலெட் மேஜைகளை சுற்றிலும் எப்பொழுதுமே நிறைய காணப்படுவார்கள். ஏனெனில் அவர்கள் தொழில் நடத்த இவ்விடங்கள் மிகவும் வசதியானவை. பிற இடங்களில் ஜேப்படி செய்தும் பூட்டுகளை உடைத்தும் திருடியாக வேண்டும். தோல்வி ஏற்படின் பெரும் தொல்லையாகிவிடும். ஆனால் இங்கே நேரே ரூலெட் மேஜிக்கு சென்று ஆடத் தொடங்கி வேறொருவர் ஜெயிக்கும் தொகையை ஒளிவு மறைவின்றி பகிங்கரமாகவே திடுமனை எடுத்து பைக்குள் போட்டு கொண்டு விடலாம். வாக்குவாதம் எழுமாயின் களவாடியவர் உச்ச குரலில் அது தான் வைத்த பணயம்தான் என்று கூச்சலிடுவார். இதை அவர் சாமர்த்தியமாக செய்வாராயின் சாட்சிகளும் கொஞ்சம் தயங்குவார்களானில் தொகை பெரியதாய் இல்லாத போது பல சந்தர்ப்பங்களில் வெற்றிகரமாகவே பணத்தை தட்டி கொண்டு விடுகிறார். பெருந்தொகையாய் இருக்கும்போது ஆட்ட நிர்வாகிகளும் ஆட்டக்காரர்களில் சிலருங்கூட நிச்சயம் விழிப்புடன் கவனமாய் இருப்பதால் களவாடுவது எளிதல்ல. தொகை அவ்வளவு பெரிதாய் இல்லாத போது அதற்கு உரியவர் இந்த ரகளையில் கலந்து கொள்ள மனமில்லாமல் சில சமயம் தகராறு வேண்டாமென ஒதுங்கி சென்று விடுவதும் உண்டு. திருட்டு அம்பலமாகி பிடிபட்டு விடும் திருடர் உடனேயே வெளியே தள்ளப்பட்டு விடுவார். தொலைவில் இருந்தபடி பாட்டி இவற்றையெல்லாம் அளவிலா ஆவலோடு கவனித்துக் கொண்டிருந்தார். ஒரு திருடன் பிடிபட்டு வெளியே தள்ளப்பட்ட போது மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார். சிவப்பு கருப்பு சீட்டாட்டம் அவருக்கு அதிகம் பிடிக்கவில்லை. ரூலெட் ஆட்டத்தில்தான் அவர் கவனம் செலுத்த முற்பட்டார். உருண்டோடி வரும் குண்டை பார்ப்பதற்கு அவருக்கு மிகவும் வேடிக்கையாக இருந்தது. சிறிது நேரம் கழிந்ததும் அவர் ரூலெட் மேஜை அருகே சென்று இந்த ஆட்டத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார். அது எப்படி நடந்ததோ தெரியவில்லை. ஆனால் சில ஏவலாட்களும் இம்மாதிரி வேலைகளை செய்ய தயாராய் காத்திருந்த வேறு சிலரும், முக்கியமாய் கைப்பணத்தை இழந்துவிட்டு வெற்றி பெற்று வந்த ஆட்டக்காரர்களுக்கும் பொதுவாய் எல்லா அந்நியர்களுக்கும் உதவ துடித்து கொண்டு நின்ற சில போலீஸ்காரர்கள் உடனே பாட்டிக்கு தக்கதோர் இடம் பிடித்து தந்தனர். நெரிசலையும் மீறி எப்படியோ இவர்கள் மேஜையின் நடு மையத்துக்கு அருகே ஆட்ட தலைமை நிர்வாகியின் பக்கத்தில் இடம் பிடித்து அங்கே பாட்டியின் நாற்காலியை தள்ளிச் சென்று விட்டனர். ஆடாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் சிலர், முக்கியமாக சில ஆங்கிலேயர்களும் அவர்களது குடும்பத்தாரும் உடனே பாட்டியை பார்ப்பதற்காக மேஜைக்கு அருகே நெரிசல்களுக்கு இடையே சென்று ஆட்டக்காரர்களுக்கு பின்னால் இருந்து அவரை ஆவலுடன் உற்று நோக்கினர். ஒப்பேரா தொலைக்காட்சி கண்ணாடிகள் பலவும் அவர் பக்கம் திருப்பப்பட்டன. ஆட்ட நிர்வாகிகளுக்கு புது ஊக்கம் பிறந்தது. இந்த அதிவினோத புதிய ஆட்டக்காரர் ஏதாவது விந்தை புரிந்து காட்டுவார் என அவர்கள் கருதினர். நடக்க முடியாமல் சக்கர நாற்காலில் வந்து 75 வயதான ஒரு அம்மையார் சூதாட விரும்புவது தினசரி காணக்கூடிய காட்சி அல்லவே. நானும் முண்டியடித்து மேஜை அருகே சென்று பாட்டியின் பக்கத்தில் இடம் பிடித்து கொண்டு நின்றேன். பத்தாபிச்சும் மார்ஃபாவும் தொலைவெளியே கூட்டத்தின் இடையே நின்றனர். ஜெனரலும் பலினாவும் தேக்ரியையும் மத்மாசேல் பிளான்ஷும் வேடிக்கை பார்த்தவர்களிடையேதான் நின்று கொண்டிருந்தனர். ஆரம்பத்தில் பாட்டி ஆட்டக்காரர்களை பார்ப்பதுடன் திருப்தி அடைந்தவராய்தான் அமர்ந்திருந்தார். அரை தொண்டையில் இடையிடையே திடுதிப்பென என்னை கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார். யார் அந்த ஆளு? அதோ அவள் யார்? மேஜையின் முனையில் பெருந்தொகைகளை ஆயிரக்கணக்கில் அள்ளி அள்ளி வைத்து ஆடிய ஒரு இளைஞன் அவருடைய கவனத்தை வெகுவாய் கவர்ந்து வந்தான். ஏற்கனவே அவன் 40,000 பிராங்க் வரை வென்றுவிட்டதாய் சுற்றிலும் இருந்தோர் முணுமுணுக்கும் குரலில் பேசிக்கொண்டனர்.
இந்த பணம் தங்க நாணயங்களாகவும் நோட்டுகளாகவும் அவன் எதிரே குவிந்து கிடந்தன. அவனுடைய முகம் வெளிரிட்டிருந்தது. கண்கள் மின்னின, கைகள் நடுங்கின. அவன் கண்ணை மூடிக்கொண்டு வெறித்தனமாய் ஆட முற்பட்டு விட்டான். வாரி அள்ளி பணயம் வைத்து ஆடி ஆடி வெற்றி மேல் வெற்றி பெற்று பணத்தை திரட்டி குவித்து கொண்டிருந்தான். ஏவலாட்கள் அவனை சுற்றிலும் நின்று பரபரப்பாய் வேலை செய்தனர். அவனுக்கு பின்னால் நாற்காலியை இழுத்து போட்டனர். அவனுக்கு நிறைய இடம் கிடைக்கும் பொருட்டும் யாரும் அவனை இடித்து தொல்லை செய்யாதிருக்கும் பொருட்டும் அவனை சுற்றிலும் கூட்டத்தை விலக்கி காலியிடம் அமைத்து கொடுத்தனர். கை நிறைய சன்மானம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இவ்வளவும் செய்தனர். வெற்றி பெறும் ஆட்டக்காரர் தமக்கு ஏற்படும் மகிழ்ச்சியில் சில சமயம் பணத்தை எண்ணி பார்க்காமலே பையுக்குள் கையை விட்டு அள்ளி அள்ளி சன்மானங்கள் தருவார். ஒரு போலீஸ்காரன் ஏற்கனவே அந்த இளைஞன் பக்கத்தில் நின்று மிகவும் மரியாதையாய் ஓயாமல் அவன் காதுக்குள் ஏதோ கூறிக்கொண்டிருந்தான். கிடைக்கப் போகும் வெகுமதிகளை எண்ணி அங்கே பணயங்களை வைக்க வேண்டும் என்று கூறி ஆலோசனை அளித்தும் ஆட்டத்தை மேற்பார்வையிட்டும் வந்தான். ஆனால் இளைஞன் அந்த போலீஸ்காரனை திரும்பி கூட பார்க்காமல் ஆடிக்கொண்டிருந்தான். வெறித்தனமாய் அள்ளி வைத்து ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற்று பணத்தை திரட்டி குவித்துச் சென்றான். அவன் பித்து கொண்டு விட்டான் என்பது தெளிவாக தெரிந்தது. தொடர்ந்து சில நிமிடங்களுக்கு அவனையே பார்த்து கொண்டிருந்தார் பாட்டி. ஆடியது போதும் என்று அவனிடம் சொல்லு என்று முழங்கையால் என்னை தட்டியவாறு என்னிடம் கூறினார். பணத்தை அள்ளிக்கொண்டு உடனே வெளியே போக சொல்லு, இனி இழந்து விடுவான். பரபரப்பினால் பாட்டிக்கு மூச்சு வாங்கிற்று. பத்தாபிச் எங்கே? பத்தாபிச்சை அவனிடம் அனுப்பி வையும், அவனிடம் சொல்லும், சீக்கிரம் சொல்லும். மீண்டும் முழங்கையால் என் விழாவில் குத்தினார். எங்கே பத்தாபிச்? பிறகு நேரே அந்த இளைஞனை பார்த்து வெளியே போய்விடு, வெளியே போய்விடு என்று பிரெஞ்சில் கோவினார். இங்கே சத்தம் போடக்கூடாது என்று நான் குனிந்து அவர் காதுக்குள் கூறினேன். கொஞ்சம் பலமாய் பேசுவதற்கு கூட அனுமதிக்க மாட்டார்கள். ஏனெனில் ஆட்டக்காரர்கள் கணக்கிடுவதற்கு அது இடையூறாகிவிடும். உடனே நம்மை வெளியே போக சொல்வார்கள் என்றேன். அட எழவே, அந்த ஆள் உருப்பட மாட்டான். தன் பணம் பூராவையும் இழக்கவே போகிறான். அவனை என்னால் பார்க்க முடியவில்லை. எனக்கு சகிக்கவில்லை. அடி முட்டாள்! பாட்டி வெடுக்கென தலையை திருப்பிக் கொண்டார். இடதுபுறத்தில் மேஜையில் இன்னொரு பாதியில் ஒரு இளம் பெண்ணும் ஒரு குரலியும் எடுப்பாய் தோன்றினர். யார் அந்த குரலியோ உறவுதானோ? காண்போரது கவனத்தை கவர்வதற்காக அழைத்து வரப்பட்ட ஆளோ எனக்கு தெரியாது. இந்த பெண்ணை ஏற்கனவே இங்கு நான் கண்டிருந்தேன். தினமும் அவள் 1 மணிக்கு ஆட்ட மேஜையிடம் வருவாள். சரியாய் 2 மணிக்கு போய்விடுவாள். தினசரி இவ்வாறு 1 மணி நேரம் ஆடிவிட்டு சென்றாள். காசினோ ஊழியர்கள் எல்லோருக்கும் அவளை தெரியும். வந்ததும் உடனே அவளுக்கு நாற்காலி கிடைத்துவிடும். அவள் சில தங்க காசுகளையும் 1000 பிராங்க் நோட்டுகளையும் தன் பையுக்குள் இருந்து எடுத்து பரபரப்பின்றி அமைதியாய் ஆடத் தொடங்குவாள். ஒரு காகிதத்தில் பென்சிலால் இலக்கங்களை குறித்து அந்த தருணத்தில் வாய்ப்பு கூறுகள் இணைந்திருக்கும் முறையை யூகிக்க முயல்வாள். அதிக அளவில்தான் பணயம் வைப்பாள். தினமும் 2 அல்லது அதிகம் போனால் 3000 பிராங்குகள் வரை வெற்றி பெறுவாள். இதை வென்று கொண்டதும் உடனே புறப்பட்டு சென்று விடுவாள். பாட்டி அவளை நெடுநேரம் கவனித்துக் கொண்டிருந்தார். அவள் பணத்தை இழக்கிறவள் அல்ல, இழக்க மாட்டாள். யார் அவள்? உனக்கு தெரியாதா? யார் அவள்? அவள் பிரெஞ்சுக்காரி. ஒரு மாதிரியானவளாய் தோன்றுகிறது எனக்கு என்று நான் ரகசியமாக சொன்னேன். ஆமாம், எப்படிப்பட்டவள் என்பது நன்றாகவே தெரிகிறது. பொல்லாதவளாய்தான் இருப்பாள், சந்தேகமில்லை. இந்த ஆட்டத்தின் பூரா விவரங்களையும் இப்பொழுது எனக்கு விளக்கி சொல். எப்படி பணயம் வைப்பதென்று கூறு. என்னால் முடிந்த அளவுக்கு பல இணைவுகளை விளக்கி கூறினேன். சிவப்பு, கருப்பு, ஒற்றை, இரட்டை, குறைபாடு, மிகைப்பாடு போன்றவற்றை விவரித்து சொன்னேன். முடிவில் எண்மானங்களுக்குள்ள பல்வேறு மதிப்புகளையும் எடுத்துரைத்தேன்.
பாட்டி யாவற்றையும் கவனமாய் கேட்டு மனதில் குறித்து கொண்டார். சில விளக்கங்களையும் திருப்பிச் சொல்ல சொன்னார். புதிய கேள்விகள் கேட்டு புரியாதவற்றை தெளிவுபடுத்தி கொண்டார். யாவற்றையும் நினைவில் நிறுத்தி கொண்டார். பல்வேறு பணைய வைப்பு முறைகளுக்கும் உடனடியாய் கண்ணெதிரே உதாரணம் காண முடிந்ததால் இவற்றை விரைவாகவும் சுலபமாகவும் தெரிந்து கொள்ளவும் மனனம் செய்து கொள்ளவும் முடிந்தது. பாட்டி ஆனந்தப்பட்டு கொண்டார். பூஜ்யம் என்று எதை சொல்கிறார்கள்? அந்த ஆட்ட நிர்வாகி, சுருட்டை முடிகளுடைய அந்த தலைமை நிர்வாகி இப்பொழுது பூஜ்யம் என்று கத்திவிட்டு மேசையில் இருந்த அனைத்தையும் வாரி அள்ளி வைத்து கொண்டு விட்டார். ஏன் அது? எவ்வளவு பணம் இருந்தது? அத்தனையும் எடுத்துக்கொண்டாரே, இதற்கு என்ன அர்த்தம்? பூஜ்யம் என்றதும் ஆட்ட பேங்க் யாவற்றையும் எடுத்துக்கொண்டு விடும். குண்டு பூஜ்ஜியத்தில் வந்து நிற்குமாயின் மேஜையில் இருப்பது அனைத்தும் பேங்குக்கு உரியதாகிவிடும். வெற்றி தோல்வி இல்லாத நிலையை நீங்கள் பெறுகிறீர்கள் என்று பார்ப்பதற்காக உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு அளிக்கப்பட்ட போதிலும் எப்படியும் பேங்க் தன் பணத்திலிருந்து உங்களுக்கு எந்த தொகையும் தராது. அப்படியா? எனக்கு ஒன்றுமே கிடைக்காதா? அப்படியல்ல பாட்டி. பூஜ்ஜியத்தில் நீங்கள் பணயம் வைத்து குண்டு பூஜ்ஜியத்தில் வந்து நிற்குமானால் நீங்கள் வைத்ததை போல் 35 மடங்கான தொகை உங்களுக்கு கிடைக்கும். 35 மடங்கா? பூஜ்ஜியம்தான் அடிக்கடி வருகிறதே, ஏன் இவர்கள் பூஜ்ஜியத்தில் பணயம் வைக்காமல் இருக்கிறார்கள்? முட்டாள்கள். பூஜ்ஜியம் எளிதில் வரக்கூடியது அல்ல. அது வராமல் இருக்க 36 வாய்ப்புகள் இருக்கின்றன. அபத்தம். பத்தாபேஜ், பத்தாபேஜ், இதோ இருக்கிறது, என்னிடம் கொஞ்சம் பணம் இருக்கிறது என்று சொல்லி தமது பையிலிருந்து தடித்த பர்ஸ் ஒன்றை எடுத்தார். அதன் ஆழத்திலிருந்து ஒரு 10 கூல்டின் நாணயத்தை எடுத்தார். இதோ இருக்கிறது, உடனே இதை பூஜ்ஜியத்தில் வையும். வேண்டாம் பாட்டி, பூஜ்ஜியம் இப்பொழுதுதான் வந்து சென்றது என்று அவரிடம் கூறினேன் நான். நெடுநேரத்துக்கு பூஜ்ஜியம் திரும்பவும் வராது. பணத்தை நீங்கள் இழக்கும்படி ஆகிவிடும். கொஞ்ச நேரம் காத்திருங்கள். அதெல்லாம் வேண்டாம், பூஜ்ஜியத்தில் வை. நீங்கள் சொல்வதால் வைக்கிறேன். மாலைக்கு முன்னதாய் பூஜ்ஜியம் மறுமுறை வரப்போவது இல்லை. 1000 தடவை வைத்தாலும் காசை இழக்கவே செய்வீர்கள். இம்மாதிரி இழப்புகள் அடிக்கடி ஏற்பட்டிருக்கின்றன. சும்மா இரு. ஓநாய்க்கு பயந்தவன் காட்டுக்குள் நுழையக்கூடாது. என்ன, இழந்து விட்டோமா? இன்னொரு தரம் வை. இரண்டாவது 10 கூல்டீன் காசையும் இழந்து விட்டோம். மூன்றாவது ஒன்றை வைத்தோம். பாட்டியால் நாற்காலியில் உட்கார்ந்திருக்க முடியவில்லை. மின்னி பளிச்சிட்ட அவர் கண்கள் சுழலும் சக்கரத்தின் குழிகளில் குதித்தாடிய குண்டை விட்டு அசையவே இல்லை. மூன்றாவதையும் இழந்து விட்டோம். பாட்டி இருப்பு கொள்ளாமல் தவித்துக் கொண்டிருந்தார். நாங்கள் ஏங்கிய பூஜ்ஜியத்துக்கு பதில் ஆட்ட நிர்வாகி 36 என்று அறிவித்ததும் பாட்டி கையை ஓங்கி மேஜை மீது படீரென தட்டினார். நாசமா போக என்று ஆத்திரமாய் கத்தினார். இந்த பாழாய் போன பூஜ்ஜியம் வரவே வராதா? நான் சும்மா விடப் போவதில்லை. இறுதி மூச்சு உள்ளளவும் காத்திருக்க தயார். அந்த சுருட்டை தலை ஆள்தான், அந்த சனியன் பிடித்த ஆட்ட நிர்வாகிதான் காரணம். அதிர்ஷ்டம் இல்லாதபடி செய்வது இந்த ஆள்தான். அலெக்சா இவனாவிச், உடனே 2 பொற்காசுகளை வை. பூஜ்ஜியம் வரவில்லை என்று நாம் அதில் வைக்காமல் விட்டோமானால் நமக்கு எதுவும் கிடைக்க வழி இல்லாமல் போயிடும். பாட்டி, நான் சொல்கிறபடி வை, உன்னுடைய பணம் அல்ல. 2 10 கூல்டீன் காசுகளை எடுத்து வைத்தேன். குண்டு நெடுநேரம் உருண்டிய பின் குழிகளில் துள்ளி குதித்து ஓடிற்று. பாட்டி மூச்சை பிடித்து கொண்டு அதை உற்று நோக்கியவாறு என் கையை பிடித்து பலமாய் அழுத்தினர். திடுமென குண்டு வந்து நின்றது. பூஜ்யம் என்று கத்தினார் ஆட்ட நிர்வாகி. பார்த்தாயா, பார்த்தாயா என்று உடனே என் பக்கம் திரும்பி களி பேர்வகை கொண்டு முகம் பளிச்சிட்டு பிரகாசிக்க கூவினார் பாட்டி. நான் தான் சொன்னேனே 2 காசை வைக்க வேண்டும் என்று. எண்ணத்தை ஆண்டவன்தான் என் தலையில் யூகிக்க செய்திருக்க வேண்டும். சரி, இப்பொழுது எனக்கு வரவேண்டிய தொகை எவ்வளவு? அதை ஏன் அவர்கள் கொடுக்காமல் இருக்கிறார்கள்? பத்தாபேஜ், மாஃபா, எங்கே அவர்கள்? நம்மவர்கள் வெளியே போய்விட்டார்களா என்ன? பத்தாபேஜ், பத்தாபேஜ். பாட்டி இப்பொழுது கூப்பிட வேண்டாம்.
என்று நான் அவர் காதுக்குள் கூறினேன். பத்தாபிச் கதவருகே நிற்கிறான். இங்கே வர அவனுக்கு வழிவிட மாட்டார்கள். இதோ பாருங்கள், உங்க பணத்தை தருகிறார்கள், வாங்கிக் கொள்ளுங்கள். 50 கூல்டீன் காசுகள் அடங்கிய கனமான நீல நிற காகித பொட்டலத்தை அவர்கள் பாட்டியிடம் தள்ளினர். பிறகு 20 கூல்டீன் காசுகளை எண்ணி மேஜை மீது வைத்தனர். யாவற்றையும் நான் வாரி எடுத்து பாட்டியிடம் கொடுத்தேன். கணவான்களே, பணயங்களை வையுங்கள், கணவான்களே, பணயங்களை வையுங்கள், இன்னும் வைப்பவர்கள் யாரும் இல்லையா என்று பிரெஞ்சில் கூச்சலிட்டு ஆட்டக்காரர்களை பணம் வைக்குமாறு அழைத்த ஆட்ட நிர்வாகி சக்கரத்தை சுழற்றிவிட தயாரானார். அடடா ஆண்டவனே, நேரம் கடந்து விட்டானே, அடுத்த சுற்று ஆரம்பிக்கப் போகிறதே, உனக்கு புண்ணியம் உண்டு, ஏதாவது எடுத்து வை என்று கத்தினார் பாட்டி. சீக்கிரம் என்று மிகவும் பரபரப்படைந்து கூவி பலமாய் என் விழாவில் குத்தினார். பாட்டி எதில் வைக்க வேண்டும்? பூஜ்ஜியத்தில், பூஜ்ஜியத்தில், எப்பொழுதும் பூஜ்ஜியத்தில் தான். எவ்வளவு முடியுமோ அவ்வளவையும் வை. நம்மிடம் மொத்தம் எவ்வளவு இருக்கிறது? 70 கூல்டீன்களா? தயங்க வேண்டாம், 20 காசுகளை உடனே எடுத்து வை. பாட்டி ஆலோசியாது, இப்படி சொல்லாதீர்கள். இன்னும் 200 சுற்றுகளுக்கு பூஜ்ஜியம் வரவே வராது. பணயத்தை எல்லாம் இழக்கத்தான் போகிறீர்கள். அதெல்லாம் இல்ல, எடுத்து வை. வாயை வைத்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேயா நீ? எனக்கு தெரியும் எல்லாம், எடுத்து வை என்று பரபரப்பிலே உடல் அதிர்ந்து கூறினார் பாட்டி. விதிகளின்படி பூஜ்ஜியத்தில் 12 கூல்டீனுக்கு மேல் பணயம் வைக்க கூடாது. ஆகவே இதோ இந்த 12ஐயும் வைக்கிறேன். ஏன் வைக்கக்கூடாது? உன்னுடைய பேச்சை நான் நம்பவில்லை. முஸ்யே, முஸ்யே என்று தமது இடதுபுறத்தில் இருந்த ஆட்ட நிர்வாகியை கூப்பிட்டு, பூஜ்ஜியத்தில் எவ்வளவு வைக்கலாம்? 12 தானா என்று புரியாத பிரெஞ்சில் கேட்டார். உடனே நான் பாட்டியின் கேள்வியை புரியும்படி பிரெஞ்சில் அவர்களிடம் கூறினேன். ஆமாம் அம்மணி என்று அந்த ஆட்ட நிர்வாகி பணிவுடன் கூறி நான் சொன்னதை உறுதிப்படுத்தினார். விதிகளின்படி எந்த ஒரு தனிப்பட்ட பணயமும் 4000 புளோரினுக்கு மேல் சென்றுவிடக் கூடாது என்று மேலும் விளக்கமாய் சொன்னார். சரி, வேறு வழியில்லை, 12 காசுகளை வை. பணயங்களை வைத்துவிட்டனர் என்றார் ஆட்ட நிர்வாகி. சக்கரம் சுழன்றது. 13இல் வந்து நின்றது. நாங்கள் தோற்றுவிட்டோம். மீண்டும் வை, வை என்று கத்தினார் பாட்டி. அவரை எதிர்க்க முயன்று பயனில்லை என்று தோலை உலுக்கியவாறு நான் இன்னொரு 12 கூல்டீன்களை எடுத்து வைத்தேன். சக்கரம் நெடுநேரம் சுற்றியது. அதன் சுழற்சியை பார்த்து கொண்டிருந்த பாட்டிக்கு உடம்பு நடுங்கிற்று. திரும்பவும் பூஜ்ஜியம் வரும் என்று எதிர்பார்க்கிறாரா என நினைத்தவாறு வியப்புடன் அவரை உற்று நோக்கினேன். நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்கும், விரைவில் பூஜ்ஜியம் என்று ஆட்ட நிர்வாகி கத்தப்போகிறார் என்னும் அசைக்க முடியாத நம்பிக்கை அவருடைய முகத்தில் பிரகாசித்தது. பூஜ்ஜியம் என்று கத்தினார் ஆட்ட நிர்வாகி. ஹ ஹ ஹ என்று கூவிக்கொண்டு வெற்றி களிப்புடன் என்னை பார்த்தார் பாட்டி. நானும் ஒரு சூதாடிதான். இதை நான் அந்த நேரத்தில் உணரலானேன். என் கைகள் ஆடின, முழங்கால்கள் தளதளத்து மோதிக்கொண்டன, தலை சுற்றியது. 10 சுற்றுகளில் 3 முறை பூஜ்ஜியம் வருவது அரிதிலும் அரிதாயிற்றே. என்றாலும் அதில் அப்படி ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. நேற்று முன்தினம் தொடர்ச்சியாய் 3 தரம் பூஜ்ஜியம் வரக்கண்டேன். கண்ணும் கருத்துமாய் ஒரு காகிதத்தில் விவரங்களை குறித்து கொண்டிருந்த ஆட்டக்காரர் ஒருவர் அதற்கு முன்தினம் ஒரே ஒரு தரம்தான் பூஜ்ஜியம் வந்ததென்று உரக்க கூவினார். பெரிய அளவில் வெற்றி பெற்றவருக்கு காட்ட வேண்டிய பணிவுடனும் மரியாதையுடனும் பாட்டிக்கு பணத்தை எண்ணி கொடுத்தனர். மொத்தம் அவருக்கு 420 கூல்டீன்கள், அதாவது 4000 புளோரின்களும் 20 கூல்டீன்களும் கிடைத்தன. 20 கூல்டீன்கள் பொற்காசுகளாகவும் 4000 புளோரின்கள் நோட்டுகளாகவும் தரப்பட்டன. இம்முறை பாட்டி பத்தாபிச்சை கூப்பிடவில்லை. அவருக்கு வேறு வேலை இருந்தது. அவர் என்னை விழாவில் குத்தவும் இல்லை, நடுங்கவும் இல்லை. எப்படியும் வெளியே தரும்படி நடுங்கவும் இல்லை. உள்ளுர நடுங்கினார் என்று சொல்லலாம். ஆட்டத்தில் அறவே ஒன்றிவிட்டது போல காணப்பட்டார். உள்ளமும் உடலும் விறுவிறுப்புற்று இருந்தன. அலெக்சா இவனாவிச், ஒரே சமயத்தில் 4000 புளோரின்களுக்கு மேல் பணயம் வைக்கக்கூடாதா என்று அவர் கூறினார் அல்லவா?
இப்பொழுது இந்த 4000 எடுத்து சிவப்பில் வை என்றார் பாட்டி. அவருடன் பேசி பயனில்லை. ஆகவே அப்படியே வைத்தேன். சக்கரம் சுழன்றது. சிவப்பு என்று அறிவித்தார் ஆட்ட நிர்வாகி. மேலும் ஒரு 4000 புளோரின் கிடைத்தது. மொத்தம் 8000 புளோரின் கிடைத்தாகிவிட்டது. 4000 என்னிடம் கொடு, இன்னொரு 4000 மீண்டும் சிவப்பில் வை என்று உத்தரவிட்டார் பாட்டி. 4000 மீண்டும் நான் சிவப்பில் வைத்தேன். சிவப்பு என்று மீண்டும் அறிவித்தார் ஆட்ட நிர்வாகி. இத்துடன் மொத்தம் 12000 கிடைத்திருக்கிறது. அதை இங்கே கொடு. பொற்காசுகளை பர்சில் வை, நோட்டுகளை தனியே எடுத்து வை. போதும், அறைக்கு திரும்புவோம். நாற்காலியை தள்ளிச் செல்லுங்கள்.